இங்க மனோஜ் ஒரு பக்கம் அந்த ராஜா ராணியோட தொந்தரவு தாங்க முடியாம அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் இங்க பாரு மனோஜ், அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிக்க, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அங்க அதோட புருஷன் இல்லாத நேரத்தில் நீ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு பயத்திலே வந்து உண்மையெல்லாம் சொல்லிடும். அந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே முட்டாள்தனமான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு மனோஜும் கரெக்டாக அங்கே ராஜா ராணி தங்கியிருக்கிற அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ராஜா வெளியில் போனதுக்கப்புறம் இங்கே ராணி இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கேஷுவலாக கதவை தட்டி உள்ளே போகிறாரு. போகும்போதே இங்கே மொபைலை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அங்கே கதவை தட்டி கதவை ஓப்பன் பண்ண ராணிக்கு சரியான ஷாக்கு. மனோஜ் வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ராணி கடுப்பாகிறாங்க. அப்போ இதை பார்த்த மனோஜும் என்ன ராணி நான் இங்கே வரக்கூடாதா, சொல்லப்போனால் எனக்கு உன் மேலே விருப்பம் இருக்கிறதுனால நான் வரேன். அதனால தான் நீ ஏற்கனவே தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கல, அப்போ அந்த ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கிறப்போ நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா கூட அது நடந்துக்கிட்ட மாதிரி தான் ஆச்சு. உங்களுக்கு தேவை பணம் பொருள், எனக்கு தேவை நீ தான் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ராணி இங்கே கதறி அடித்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜும் எதுக்கு அழுற, அதான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் தெரிஞ்சிருச்சு நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நான் தப்பாக நடந்துக்கிட்டாலும் ஒன்றும் பெருசாக மாற போகிறது இல்லைல்ல, உங்ககிட்ட இருக்க வீடியோ நான் நடத்துகிற இந்த ஒரு சம்பவத்தினால உண்மையாக போது நீங்கள் சந்தோஷத்தானே படணும், அந்த வீடியோ வச்சு இன்னும் எங்கிட்ட நிறைய பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் மறுபடியுமே ராணியை வலுக்கட்டாயம் படுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ராணி ரொம்பவே கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அழுதுகிட்டே இல்லை நீ உங்ககிட்ட தப்பாலாம் நான் நடந்துக்கல, அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏதோ என் வீட்டுக்காரரு உங்ககிட்ட இருக்க பணத்தையும் பொருளையும் வாங்கணுங்கிறதுக்காக பணத்து மேலே ஆசைப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டாரு. நீங்கள் தான் என்கிட்ட எந்த தப்பாகவும் நடந்துக்கல, அது எனக்கே தெரியும். எப்போவுமே என்ன நீங்கள் உங்கள் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தீங்க, ஆனால் என் வீட்டுக்காரர் தான் இப்படி சொல்லி நான் அவர் பேச்சை கேட்டு தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் உங்கள் வலிக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ராணி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட வீட்டுக்காருக்கும் கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாவும் தனியாளாக வராமல் அங்கே 4-5 பேரை ஒன்றா கூட்டிக்கிட்டு உள்ளே வந்து இங்கே மனோஜை போட்டு வெளுன்னு வெளுத்துடுறாங்க. ஏன்னா மனோஜ் தன் ஒய்ஃப் தனியாக இருக்கும்போது இப்படி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால இதுக்கும் லாயரை பார்க்கலான்ட்டு இங்கே இவர் ஒரு பக்கம் டேரெக்டாக கிளம்பி லாயரை பார்க்குறேன், உன்னை போலீஸை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்போ பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ சிங்கிள் செட்டில்மெண்ட்டாக உங்ககிட்ட 30 லட்ச ரூபா நான் வாங்க போகிறேன், அதுவும் நீ என் ராணி கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரும் ஒரு பக்கம் மனோஜ் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காகவும் வக்கீல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் கிளம்புறாரு. அதே நேரம் மனோஜுக்கு சூழ்நிலை இப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப பயத்தோட இங்கே முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே மனோஜ் கையில் இருக்க அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அதே நேரம் இங்கே மனோஜை போலீஸ்காரங்க டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் மனோஜோட மொபைலை செக் பண்ணி பார்த்த முத்துவும் இங்கே மனோஜ் எந்த தப்பும் பண்ணலை, அவன் அந்த பொண்ணோட வாயிலிருந்து தப்பை வாங்குறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டரை இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறாங்க. அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு யோ உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைல்ல, அப்புறம் நீ டேரெக்டாக வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜை போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. அப்போ உடனே முத்துவும் சார் அவன் ரொம்ப படித்தவன்ற திமிரில் கொஞ்சம் அறிவு கம்மியாக வேலை செய்யும் சார் அவனுக்கு, அதனால தான் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு அவன் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வச்சிருக்க ஷோரூமில் இந்த ராஜாவும் ராணியும் சேர்ந்து முதல்ல 3 லட்ச ரூபா பணத்தை திருடி இருக்காங்க. அடுத்தபடியாக அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு இங்கே லாயரை கூட்டிகிட்டு வந்து மனோஜ் அவங்க ஒய்ஃப் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்லி பொய்யை சொல்லி தான் இவங்க மனோஜ் கிட்ட பணத்தை கறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மாதிரியே அவங்க நினச்சி நிறைய பணமும் கறந்துட்டாங்க, நிறைய பொருட்களையும் வாங்கிட்டாங்க. இதை தடுக்க வழி தெரியாமல் தான் இவன் இப்படிலாம் முட்டாள்தனம் பண்ணிட்டான் சார், தயவு செஞ்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சார், அந்த பணத்தை திருடினது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்கிறாங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டரும் முத்து சொன்ன கேஸை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக ராஜாவையும் ராணியும் கஸ்டடியிலே வச்சுட்டு இங்கே மனோஜோட ஷோரூம் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷோரூமில் இங்கே கடைசியாக ரோகிணி தான் கேமராவை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை செக் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளும் இந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ முத்துவும் இதான் எங்கள் அண்ணி மனோஜோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிளும் இந்த பொண்ணை முதல்ல ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் எடுத்துட்டு டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இங்கே முத்துக்கும் மீனாக்கும் ஒன்றுமே புரியல. அதே நேரம் மீனாவும் எங்க யார் இந்த மாதிரி பணத்தை திருடினதுன்னு கேளுங்க, அவர் பாட்டில் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டு இருக்காரு, நமக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துவும் அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சார் யார் சார் பணத்தை எடுத்தது, நீங்கள் எதுக்காக இவங்களை வர சொல்கிறீங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த கான்ஸ்டபிளும் இங்கே பாருப்பா இந்த பணம் திருடே போல, சொல்லப்போனால் அந்த அம்மா தான் திருடி இருக்க பணத்தை, ஏன்னா கடைசியாக அந்த அம்மா தான் இங்கே டேரெக்டாக கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்கு, அது தெளிவாக இந்த ஃபுட்டேஜ்லேயே தெரியுது. ஆனால் இந்த கேமரா ஃபுட்டேஜை அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் உங்கள் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்கள் முதல்ல அந்த அம்மாவை ஸ்டேஷன் வர சொல்லுங்கள், முதல்ல 3 லட்சம் திருடினது அவங்க தான், அவங்க ஹஸ்பண்டே வந்து இப்போ ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு
இங்கே கான்ஸ்டபிள் சொல்லிட்டு அவரும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அங்கே ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மனோஜுக்கு பின்னாடி ரோகிணி வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதை வச்சு இன்ஸ்பெக்டரும் இங்கே பாருமா, நீ தான் அந்த லாக்கர்லேருந்து 3 லட்ச ரூபா பணத்தை திருடி இருக்க. நீ அந்த பணத்தை திருடிட்டு இப்படி ராஜாராணி மேலே பழி போட்டிருக்க. நீ போட்ட பழிக்காக தான் அவங்க இப்படி தேவையில்லாமல் உன் புருஷங்கிட்ட இருந்து இவ்வளோ பணத்தை பிடிங்கிருக்காங்க. முக்கிய குற்றவாளி நீ தான். முதல்ல உன் புருஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒன்றை தான் நான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை போலீஸ்காரங்க பிடிக்க தயாராகிறாங்க. சொல்லப்போனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் மீனாவும், ஆமாடா மனோஜ், உன் கடையில் 3 லட்சத்தை திருடினது அந்த ரோகிணி தான். நீ அவளை ஃப்ரீயாக விடு. சொல்லப்போனால் அவளை போலீஸ் விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரோகிணிக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க. இங்கே ரோகிணி செம்ம காண்டோட மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பிரச்சனையை முத்துக்கிட்ட கொண்டு போனது மனோஜ்ன்றதுனால தான் அவங்க மனோஜ் மேலே சரியான காண்டில் இருக்காங்க. ஆனால் முத்துவும் இந்த ரோகிணி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாட்டோம்னு நினச்சா மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த தண்டனையிலேயே இதுக்கு மேலே அது எந்த திருட்டுத்தனமும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு சரியான தண்டனை கொடுத்த ஒரு சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க.